ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி ஒரு சடனாக ட்ரிப்பு போன இடம் தான் கன்னியாகுமரி. இங்கே மோஸ்ட்டாக நீங்கள் எல்லாருமே போயிருப்பீங்க. நாங்கள் போன டைமில் இன்னும் சன் கூட இன்னும் செட் ஆகலை. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவலிங்கம் இருக்கும். அது எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதில் புதுசாக இப்போது நந்தியும் வச்சுருக்காங்க. நாங்கள் போன டைம் அலை அவ்வளோ ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை, மாட்ரேட்டாக தான் இருந்து. ஆனால் சன் செட் ஆக ஆக அலை ரொம்ப பெருசாக ஆரம்பிச்சிட்டு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே இந்த பிளேஸை ரொம்ப விசிட் பண்ணியிருப்பீங்க. நான் இன்றைக்கி உங்களுக்கு பீச் டூர் மட்டும் மினியான பீச் டூர் மட்டும் காணிக்கிறேன். சன் இன்னும் செட் ஆகலை. வர சூசன் எல்லோரும் பீச் பக்கத்துலேயே உட்காந்தாச்சு. சூப்பரான காற்று. என்னதான் வெயில் அடித்தாலும் காற்று ரொம்ப சில்லுன்னு இருந்து. பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் ஸ்டாச்சு இதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் உங்கள் எல்லாேருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணாண்டா. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே கிளாஸ் பிரிட்ஜும் இருந்துச்சு. அது உங்களுக்கு தெரிஞ்சுட்டா என்னன்னு தெரில. அண்ட் எனக்கு இந்த மாதிரி பீச் மண் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் சிப்பி தடை எனக்கு அதை விட ரொம்ப பிடிக்கும். நான் ஒவ்வொரு சிப்பியாக கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போய் தொளிப்பாங்கள்ல, அதுக்காண்டி நான் தண்ணியில் போய், அதாவது கடல் தண்ணியில் போய் ஒரு கேன் எடுத்துகிட்டு போய் பிடிச்சிட்டு இருந்தேன். அதுவும் நல்லா இருந்துச்சு. நீங்கள் நோட் பண்ணிங்களா தெரியல, என் வாட்சோடி நான் கையை உள்ளே போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால தான் என் வாட்ச் போயிருச்சு. அதுக்கப்புறம் தூரத்தில் இது ரொம்ப ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன். தூரத்தில் ஒரு கப்பலும் அந்த டைமில் போயிட்டுருந்து. அதுவும் பார்க்க நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் என்னோடய வேலையில் இறங்கிட்டேன். அப்படி பறக்க பார்த்துட்டே எனக்கு கொஞ்சம் சிப்பி, எவ்வளோ அழகான சிப்பி எடுக்க முடியுமோ நம்ம ஃபிஷ் டேங்கு போடுறதுக்கு. இந்த மாதிரி நீங்களும் சிப்பி எடுக்கலாம். ஆனால் சிப்பி எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் 1 or 2 days நம்ம நல்ல தண்ணியில் அதாவது நம்ம வீட்டு தண்ணியில் கொஞ்சம் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ் டேங்குள்ளே போடுங்க. டேரெக்டாக போட்டுறாதீங்க. வேறு ஃபிஷ் டேங்குக்கு போட நானும் எங்கள் அப்பாவும் மண்ணும் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் கடைசியாக நாங்கள் கடலில் நல்லா கால் நனைச்சோம். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் குளிக்க தான் முடியல. ஏற்கனவே எனக்கு கோல்டு இருந்தனால குளிக்கவும் முடியல. வேறு சன் கரெக்டாக செட் ஆகிடுச்சு. வேறு நான் எவ்வளோ தான் வீடியோ எடுத்தாலும் எல்லோரும் தலையை வச்சு மறைச்சிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு நல்லா எடுக்க முடியல. அண்ட் அலை நான் சொன்ன மாதிரி சன் செட் ஆன அப்புறம் அலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பெருசாக வருது. நான் கால் நினச்சனால கால் ஃபுல்லாக ஒரே மண்ணாக ஒட்டிக்கிச்சு. ஸோ பார்த்திங்கன்னா சன் செட் ஆக எல்லோரும் வீடியோலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளுங்கப்பா, நான் வீடியோ எடுத்துடட்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் எல்லோரும் தலையை வச்சு மறைச்சிட்டே இருந்தாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா சன் சூப்பராக செட் ஆகிடுச்சு. அலையும் அந்த மாதிரி அடக்கி நாங்கள் உங்களுக்கு காணிக்கிறேன் அலை எப்படி அடிக்குதுன்னு. பார்த்திங்கன்னா அலையும் ரொம்ப ஸ்பீடாக பாறையில் ரொம்ப அடிக்க கடல் கொஞ்சம் முன்னாடி வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. ஸோ நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிஷல் லைஃப் ஸ்டைல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.